அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளின் தயவுகளோடு தான் அவர்களின் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது நல்லாட்சியாக அமைய வாழ்த்துக்கள். அவர் எடுத்த உடனேயே மதுக்கடைகளை மூடுவது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சரி செய்வது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதாக கூறியிருக்கிறார். அதற்கான கையெழுத்தையும் இட்டிருக்கிறார். ஆகவே நல்லாட்சி தரட்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாம் மக்களில் பலர், பொதுமக்களும் இவர் ஆட்சி நிலைக்காது, 2 வருடங்கள் கூட தாங்காது, 6 மாதங்கள் தாங்காது என்று எதையாவது அவரவர்கள் கருத்துக்கேற்ப கூறிக்கொள்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காரலாம். அதற்கு அனைவருக்கும் முழு தகுதியும் இருக்கிறது. மக்கள்தான் முடிவு செய்வார்கள் யார் நம்மை ஆள வேண்டும் என்று. அதுதான் நடந்திருக்கிறது. இன்றைய சூழலில் ஒரு மிகச்சிறப்பான அரசியல் களமாக இது பார்க்கப்படுகிறது. ஜாதி அரசியல் முடக்கப்பட்டிருக்கிறது. பண அரசியல் முடக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நாங்கள்தான் பெரிய கட்சிகள் என்று மார்தட்டி கொண்டிருந்தவர்களின் அரசியல் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு புதுவிதமான மாற்றத்தை நோக்கிய பயணமாகத்தான் மக்கள் இதை பார்க்கிறார்கள். நாமும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். இதில் நமக்கான அரசியலை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்பதை நம் உறவுகள், தமிழக வெற்றிக் கழகத்தில் பயணிப்பவர்கள் புரிந்து தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். தேர்தலில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருப்பது மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான அங்கீகாரம் பறிபோயிருக்கிறது. ஜாதியை தாண்டி வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். ஆனால் அது எல்லா இடத்திலும் செல்லுபடியாகவில்லை. மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலத்தில் ஜாதியாக மட்டுமே நின்று வாக்களித்துள்ளார்கள், ஒரு சில தொகுதிகளை தவிர. அதே மாதிரி முக்குளத்தூர் வாக்கு வங்கியும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முழுமையாக ஒரு வாக்கு வங்கியாக செயல்படவில்லை. ஆனால் நமக்கான தொகுதிகளான சோழவந்தான், திருச்சி, துறையூர், வால்பாறை, இந்த 3 தொகுதியிலும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான பிரதித்துவம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. நம் மக்கள் ஏன் அரசியலில் புரிதல் இல்லாமல் வாக்களிக்கிறார்கள் என்பது கவலையாக இருக்கிறது. நாம் தான் நமக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டும். அந்த கட்சி நமக்கு எதுவும் செய்யாது, இந்த கட்சி எதுவும் செய்யாது என்று கட்சிகளையும் அரசியல்வாதிகளையும் குறை சொல்லியே காலத்தை கடத்துவதை ஒரு பொழுதுபோக்காக நம்மில் பலர் வைத்திருக்கிறோம். முதலில் இந்த மாதிரி அரசியல் சொல்லிக் கொடுப்பதையும் அரசியலில் பயணிப்பதையும் நாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உளவியலாக மாற்றப்பட வேண்டும். நாம் என்றும் உளவியலில் அடிமைகளாக மட்டுமே இருக்கிறோம். அரசியல் கட்சிகளுக்கு என்று எடுபிடிகளாக இருக்க மட்டுமே நாம் விருப்பப்படுகிறோம். நாம் தான் அரசியல் செய்ய வேண்டும். நம்முடைய அரசியலை பார்த்து தான் மற்றவர்களுக்கு செய்கிறதைப் போல நமக்கும் செய்வார்கள் என்பதை நாம் ஏன் உணர்ந்து கொள்ளவில்லை? கட்சிகளை குறை சொல்லி காலத்தை கடத்துவதை மாற்றிக்கொள்ளுங்கள்.
மற்ற சமுதாயங்கள் எல்லாம் அவர்கள் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கும் இடங்களில் மாற்று சமுதாய வேட்பாளரை நிறுத்தும்போது அவர்கள் வாக்களிக்காமல் புறக்கணித்து தோற்கடிக்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும் நமக்கு விருப்பமான தலைவர் யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறோம். இது சரியான அரசியல் கிடையாது. நாமும் நமக்கான அரசியலை தக்க வைக்க வேண்டும் என்றால் நம்மவர்களை முற்றிலுமாக தேர்ந்தெடுப்பது தான் நமக்கான அரசியலை உறுதிப்படுத்தும். 41 தொகுதிகளில் நமக்கு 12 தொகுதி தான் பிரதித்துவம் உள்ள தொகுதிகள். அதிலும் இன்று 3 தொகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே நம் மக்கள் அரசியலாக பயணிப்பதற்கு நம் இளைஞர்கள் உளவியலாக மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். நாம் அரசியலை வென்றெடுக்காதவரை நமக்கான தேவைகள் எதுவும் பூர்த்தி செய்யப்படாது. பட்டியல் வெளியேற்றம் என்கிற முதன்மை கோரிக்கையும் நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறுகள் கம்மிதான். ஆகவே எந்த கட்சியையும் நம்பி நாம் தனியாக அரசியல் செய்வது மிகப்பெரிய ஆபத்தானது. நாம் உறவுகள் அரசியலை உள்வாங்கி அரசியலாக பயணிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அரசியல் கட்சிகளை மட்டும் குறை சொல்லி பயணிக்காதீர்கள். அது ஆபத்தானது. நன்றி. செம்பூர் மாரிமுத்து குடும்பர், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து.